இந்தியாவிலேயே முதல் முறையா நம்ம தமிழ்நாட்டுல தான் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. பல பேர் இந்த திட்டத்தை ஒரு திட்டமா பார்க்காம இமோஷனா பாக்குறாங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு. முதலமைச்சர் கடந்த 2022 வருஷம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது அண்ணாவோட பிறந்த நாள்ல, மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில தான் இந்த காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அவசரமா கிளம்பி பள்ளிக்கு போகக்கூடிய பல குழந்தைகள் காலை உணவை சாப்பிடாம பள்ளிக்கு வராங்கங்கிற தகவல் அரசுக்கு கிடைச்சதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல குழந்தைகள் காலையில சாப்பிடாம பள்ளிக்கு வரதோட பின்னணி ஆய்வு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. 16 லட்சம் குழந்தைகள் இதன் மூலமா பசியாறுறாங்க. நிறைய காய்கறிகள் கொட்டி காலை உணவு சமைக்கப்படுறதால ஊட்டச்சத்து மிகுந்த காலை உணவு பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படுறது பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குது. மாணவ மாணவியர்கள் பசி இல்லாம பள்ளிக்கு வர்றது, ஊட்டச்சத்து குறைபாட்டால அவங்க பாதிக்கப்படாம இருக்கிறது, பள்ளிகள்ல மாணவர்களோட வருகையை அதிகரிக்கிறது, வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்களோட பணிச்சுமையை குறைக்கிறது, இதையெல்லாம் குறிக்கோளா வச்சு முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுது. இந்த சூழல்ல பெண் நிறுவனம் அரசாங்கத்தோட திட்டங்களை மையப்படுத்தி எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற பேர்ல ஆவணப்பட தொடர் ஒன்றை இயக்கிட்டு வராங்க. அதோட முதல் பகுதியிலேயே அவங்க இந்த காலை உணவு திட்டம் குறித்து தான் எடுத்திருக்காங்க. இத கனிமொழி எம்பி அவங்க தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறது குறித்து பென் கம்பெனியில ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா இருக்கக்கூடிய லியோ நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. என்ன பகிர்ந்துக்கிட்டாருங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம், என் பேர் லியோ. நான் பென் கம்பெனியில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருக்கேன். எல்லாருக்கும் எல்லாம் ஒரு ப்ராஜெக்டில் நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ மேடம் கனிமொழி அவங்க ட்விட்டரில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 15, 2022 இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அது இப்போது இந்த ரீசெண்ட் டைமில் மக்கள் மத்தியில் எவ்வளோ சென்றடைஞ்சிருக்கு, எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை சொல்லிட்டு தான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கோம். அதை பற்றி மக்கள்கிட்ட போய் எப்படி ரீச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். எக்ஸ்போர்ட்ஸ்டையும் கேட்டிருக்கோம். அடுத்ததா எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஆவணப்பட தொடர்ல முதல் திட்டமா காலை உணவு திட்டத்தை ஏன் தேர்வு செஞ்சாங்கங்கிறத அந்த நிறுவனத்துல பாலிசி ரிசர்ச்சரா இருக்கக்கூடிய ஜெயசுந்தரி பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு தகவல் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. US, பிரான்ஸ்லயும் கூட இந்த காலை உணவு திட்டம் இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அதோட அவங்க களத்துல போய் ஆய்வு செஞ்சு களத்துல என்னென்ன நிலவரங்களை எடுத்தாங்க அப்படிங்கிறது குறித்தும் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஒரு சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதோட மையப்புள்ளி குழந்தைகள் தான். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு சார்ந்து இருக்க திட்டங்களை படிக்கணும். ஏன்னா குழந்தைகள் தான் நம்ம ஒரு ப்ராக்ரெசிவான சொசைட்டியை அடுத்து உருவாக்கணும் அப்படிங்கிற விஷனை எடுத்துகிட்டு போகிறவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவங்கள சார்ந்து இருக்க திட்டங்களை நாங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். அந்த ப்ராசஸில் எங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுது. ஒரு டெவலப்மெண்டல் எக்கானமிஸ்ட் சொல்லியிருந்தாங்க, நீதி கட்சி முதல்ல மதிய உணவு ஆரம்பிச்சும் போது அதோட நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, குழந்தைங்களை ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரணும், என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படியே நம்ம போக போக அரசு இதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகும்போது கலைஞர் ஊட்டச்சத்து மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை கொண்டு அதை இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நியூட்ரிஷனல் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஸ்கீம் ஒரு வளர்ச்சி அடைஞ்சுது. இப்போ காலை உணவு அப்படிங்கிறது மதிய உணவோட ஒரு பரிணாம வளர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த திட்டத்தோட நோக்கமும் காலை உணவு திட்டத்தோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, கல்வி செயல்திறன் அதிகரிக்கணும், அகாடமிக் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயினான ஒரு நோக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எங்கேருந்து நம்மளோட வளர்ச்சி கல்வியில் நம்ம என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கிய சான்றாக இருக்குது இந்த திட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இன்னும் அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா, காலை உணவு திட்டம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம பார்த்தோம்னா யூஎஸ்லேயும் ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குது. அங்கேயும் இதே நோக்கம் கல்வித்திறன் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு காலை உணவு முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறது ஆராய்ச்சிலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கனடா கவர்மெண்ட்டும் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெகக்னைஸ் ஆகி ஆராய்ச்சியில் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு திட்டத்தை இந்தியாவில் நம்ம முதல் மாநிலமாக இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 மாதம் எங்களுக்கு இது மொத்தமாக எடுத்தது. ஏன்னா ஒரு 2 வாரம் கிட்ட நாங்கள் ஸ்டடி பண்ணவே யோசிச்சிருந்தோம். எப்படி எங்கெல்லாம் போய் பேசலாம், களத்தில் எந்தெந்த
ஸ்கூல்ஸ் போய் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து படித்து அங்கே போய் நாங்கள் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு 2-3 வாரம் எடுத்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வந்து இது இந்த டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு டைம் எடுத்தது. நீங்கள் டாக்குமெண்ட்ரிலே பார்க்கலாம், ஒரு பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஷிஃப்ட் முடிச்சு காலையில் ஒரு ஒர்க்கிங் மதர் வரும்போது வந்து அவங்களுக்கு பிள்ளைக்கு செஞ்சு ஏன்னா ஸ்கூல் வந்து அவங்க வரதுக்குள்ளே ஆரம்பிச்சிருது டைம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு காலை உணவு வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ வந்து ஸ்கூலில் கொடுக்குறாங்கங்கிறதுனால நாங்கள் வந்து சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட்ரிலேயும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று முக்கியமாக சொன்னது என்னென்னா, பசங்களோட வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து தோழமையோடு உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப விரும்புகிறாங்க பசங்க. வீட்டில் வந்து சாப்பிட்றதோட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சிரித்து பேசி சாப்பிடும் போது அது இன்னும் கொஞ்சம் வந்து உள்ள அவங்களுக்கு வந்து ஃபுட் இன்டேக் வந்து நல்லா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னது அப்படின்னா, டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கோம்பைத்தொழு ஹெச்எம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அங்கே சுற்றி இருக்க மக்கள் பார்த்துட்டு இன்னும் ஒரு 3 பேரண்ட் வந்து இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அட்மிஷனுக்கு வந்து கேட்டிருக்காங்க இந்த ஸ்கூலில் வந்து குழந்தைங்க சேர்க்கறதுக்காக. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணதோட ஒரு முக்கியமான பாசிட்டிவ் இம்பேக்டாக நாங்கள் வந்து பார்க்குறோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, பண்ண வேலைக்கு வந்து நான் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு மக்கள்கிட்ட அப்படிங்கிறது. டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் பார்த்துருந்தாங்களோ அந்த சிஸ்டமை வந்து முழுசாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு இதுவாக இருந்தது. எப்படி காமன் கிச்சன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த கிச்சன்லேருந்து காலையில் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எங்கேருந்து இது போகுது, அந்த மானிட்டரிங் சிஸ்டம், அந்த ஆப் யூஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு திட்டம் அப்படிங்கிற ஒரு பேரோடு இல்லாமல் மொத்தமாக வந்து இந்த சிஸ்டமையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இதுவாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் சொன்னது, அந்த குழந்தைங்க சிரித்து அவங்க அந்த ஃபேஸ் அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தது வந்து ரொம்ப சிலிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுங்கிற மாதிரியும் எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்தது. டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணதும் வந்து ஒரு யூத் குரூப் தான். ஸோ காமாட்சி அப்படிங்கிறவங்க வந்து வீடியோ ப்ரொடியூசராக இருந்தாங்க, தினேஷ் அப்படிங்கிறவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தாங்க. ஸோ அவங்க டீம் தான் அது மொத்தமாக வந்து ஆன் கிரவுண்டில் ஷூட்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு போனது. உங்கள் ஸ்டாலின் தொடங்கி இருக்கக்கூடிய திட்டம்தான் காலை உணவு திட்டம். 16 லட்சம் குழந்தைகள் பசியாரும் இந்த திட்டத்தை பற்றி சமீபத்தில் ஒரு ஆவணப்படம் பார்த்தேன். அதில் ஒரு பெற்றோர் சொல்கிறாங்க, சாம்பாரில் நிறைய காய்கறிகள் போட்டு செய்கிறாங்க, இதனால் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து போதுமான அளவு கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. இன்னொரு தந்தை சொல்கிறாரு, இப்பெல்லாம் நாங்கள் வீட்டில் செஞ்சால் கூட பசங்க சாப்பிட்றதில்ல, ஸ்கூலில் ரொம்ப நல்லா இருக்கு, அங்கே போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. நண்பர்களோடு போட்டி போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட்றாங்க, 7:30 மணிக்கெல்லாம் சுட சுட சாப்பாடு வந்துடுது அப்படின்னு பேசியிருந்தார். இப்படி ஏழை எளிய நடுத்தர குடும்ப பெற்றோர்களின் கவலையை போக்கி நம்ம குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் அவங்க வகுப்புல சோர்வில்லாம தெம்பா பாடங்களை கவனிக்கவும் இந்த திட்டம் வழிவகுத்திருக்கு.